பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57வது அதிகாரம் 15வது திருவசனம். ஏசாயா 57:15. நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பிரியமானவர்கள், இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தருடைய தன்மைகளை குறித்து மிக அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நித்தியவாசி, பரலோகத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் வாசமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் இந்த பூமியிலே மனிதரோடு தனிப்பட்ட விதத்திலும் ஒரு குழுவாகவும் ஐக்கியமாகவும் அவர் நம்மோடு கூட தங்கி தாபரிக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். அதிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களை உயிர்ப்பித்து அவர்கள் மூலமாக மற்றவர்களும் அந்த நொறுங்குண்டு பணிதலுக்குள்ளே வருகிறவர்களை உயிர்ப்பிக்கும்படிக்கு நான் அவர்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். பாருங்கள், இந்த சத்தியம் மிக அருமையானது. கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறார். பேசுவது மாத்திரமல்ல, அவர் நம்மோடு கூட செயல்பட வேண்டுமென்று, அவர் நம்மை நடத்தி செல்ல வேண்டுமென்று, இந்த பூமியிலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டுமென்று விரும்புகிறார். ஆகவே வாஞ்சியோடு தாகத்தோடு நாம் இந்த வார்த்தைகளுக்கு கர்த்தருக்கு முன்பதாக ஜெபத்தோடு செவி கொடுப்போம். கர்த்தர் நம் நடுவில் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். முதலாவதாக, கர்த்தர் அவர் நம்மோடு கூட வசிக்க வேண்டுமென்று விரும்புகிறார். பாருங்கள், இந்த இடத்துல அவர் எப்படி வசிக்கிறார் என்பதை புதிய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பிறகு நாம் அதை புரிந்து கொள்வதை கர்த்தர் நமக்கு லகுவாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் அவர் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்திலும் தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலும் மத்தேயு எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அர்த்தமா? பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான காரியம். ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே காணக்கூடாத அந்த மகிமையான ஒளியிலே வாசமாக இருக்கிற கர்த்தர் இந்த பூமியிலே அற்பமான மண்ணும் தூசியுமான நம்மோடு கூட அவர் வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மற்ற அந்த பெயர்களை குறித்தும் அருமையான விவரிப்புகள் வேதாகமத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு என்பதற்கு அவர் தமது ஜனத்தின் பாவங்களிலிருந்து அவர்களை ரட்சிக்கக்கூடியவர். காணக்கூடாத அந்த பரலோக தேவனோடு நாம் இருக்கும்படிக்கு, அவரோடு நடக்கும்படிக்கு நாம் பிரயாசப்படுவதிலே நம்மை தடை செய்வது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் இருக்கிற அந்த பாவ சுபாவம் தடை செய்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் முதல் வருகையிலே அவர் அந்த பாவங்களை தன் மேலே சிலுவையிலே சுமந்தபடியினாலே நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பதாக கொண்டு வரப்படுகிறது. அவருடைய இரத்தம் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் வாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மை சுத்திகரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதன் மூலமாக நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திற்குள்ளும் வசிக்க வேண்டுமென்று விரும்புகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வேதம் குறிப்பிடுகிறது, மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என்னுடைய வழிகளை நோக்கி பார்க்கட்டும். பிரியமானவர்களே, கிறிஸ்து என்பதற்கு, கிறிஸ்து என்கின்ற பெயருக்கு உள்ள அர்த்தத்தை குறித்தும் தேவதூதர்கள் சொன்னார்கள். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். பாருங்கள், கிறிஸ்து என்னப்பட்ட மேசியா அவர் பரலோகத்திலே தேவனுடைய குமாரனாக இருந்து கொண்டு இருந்தவர். அவர் இந்த பூமியிலே வருகிறார். அதன் மூலமாக நாம் எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார்.
பாருங்கள், கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று தேவதூதர்கள் அறிவித்தார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசுவே குறிப்பிட்டார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், அவர் நமக்காக உலகத்தை ஜெயித்திருக்கிறார். நமக்கும் அந்த வெற்றி வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். அதிலே நாம் ஒவ்வொருவரும் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது அந்த காணக்கூடாத தேவன், இம்மானுவேல் என்கின்ற நாமமுடையவர், அவர் நம்மோடு கூட இறங்கி வந்து நம்மோடு கூட தங்கி இருக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காணக்கூடாத இறைவனை பற்றி ஒரு சில காரியங்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். இன்னும் அறிய வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கிறது என்று அது நம் உள்ளுணர்வே சொல்லும். ஆமாம், கர்த்தரை நாம் அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம், அதை மறந்துவிடக்கூடாது. அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்கிறார். பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கர்த்தரை ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அறிந்து வைத்திருந்தேன். ஒரு உண்மையான ஆழமான ஒரு ஐக்கியத்திற்குள்ளே இல்லாமல் இருந்து கொண்டிருந்தேன். 1990 ஆண்டில் என்னுடைய தாயார் மரித்து போனார்கள் ஒரு சுகவீனத்தின் நிமித்தம். அப்பொழுது என்னுடைய மனசிற்குள்ளே ஒரு கேள்வி வந்தது, தேவன் என்று ஒருவர் இருந்தால் ஏன் இப்படி நடக்க வேண்டும்? பக்தியாய் நடந்த என்னுடைய தாயாரை எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? என்னையல்லவா கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி என் மனதிற்குள்ளே ஒரு சிந்தனை வந்தது. அடுத்த நிமிடம் ஒரு சத்தம் கேட்டது, அந்த வேதாகமத்தை எடுத்து வாசி என்று சொல்லி. அந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்த பொழுது என் கண்களில் பட்ட முதல் வசனம் ஏசாயா 50வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அதிலே கர்த்தர் நேரடியாக அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களோடு பேசின வார்த்தை என்னோடு பேசுகிறதாக காணப்பட்டது. உங்கள் தாயை அனுப்பிவிட்ட போது அவளுக்கு கொடுத்த தள்ளுதற் சீட்டு எங்கே? அல்லது எனக்கு கடன் கொடுத்த யாருக்கு உங்களை விற்று போட்டேன்? உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் தண்டிக்கப்பட்டீர்கள். விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிட்டோ, மீட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போயிட்டோ என்று பேசினார். என்னுடைய இருதயம் உடைக்கப்பட்டது. தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், நான் தான் அவரிடத்திலே பணிவோடு அவரை தேட வேண்டும் என்பதை புரிந்து கொண்டேன். அதற்கு பிறகு தொடர்ச்சியாக ஆவிக்குரிய கூடுகைகளிலே கலந்து கொண்ட பொழுது கர்த்தர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையின் நோக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. நமக்கு இன்று காணக்கூடாத அந்த உன்னதமான உயரமான மகிமையான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்த்தரை அணுகுவதற்கு அவருடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் அவரை அணுக முடியாது. அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தம் அவசியம், அவருடைய ரட்சிப்பு அவசியம். கர்த்தரிடத்திலே என்னுடைய குற்றங்கள் குறைவுகளை அறிக்கையிட்டேன். கர்த்தரினுடைய குற்றங்கள் குறைவுகளை அவருடைய இரத்தத்தினால் கழுவுவதை என்னால் உணர முடிந்தது. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அது மாத்திரமல்ல, இந்த கடந்த 34 ஆண்டுகளாக எவ்வளவோ போராட்டங்கள் இக்கட்டுகள் வந்தாலும் அவரை அறிகிற அறிவிலே இருக்கும்போது கர்த்தர் ஒவ்வொரு நெருக்கடிகளிலிருந்தும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், அவர் நம்மை ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவர் தாங்கி பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை கர்த்தரை நாம் என்னைக்காவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சபையிலே மாத்திரம் சென்று தரிசித்தால் போதும் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அவர் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் நம்மோடு கூட வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் நாம் ஒருவேளை ஏதாவது நெருக்கடிகளுக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே, வேதனைகளுக்குள்ளே, துக்கங்களுக்குள்ளே போகும்போது அவரும் அதை தன்னுடைய சரீரத்திலே அனுபவிக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 63:19 அப்படி சொல்லுகிறது. அவர்களுடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்பதாகவே நடைபெற்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திற்குள்ளே போனார்கள். மிகுந்த வேதனைப்பட்டார்கள். அங்கிருந்து துயரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆண்டவர் இறங்கி வந்தார். இந்த ஜனங்களை என்னை தொழுது கொள்ளும்படிக்கு அவர்களை போகவிடு என்று அந்த எகிப்து அரசனிடம் பேசி
அவருடைய பலத்த கரத்தினால் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த காலங்களிலும் இவர்கள் இந்த வனாந்தரத்திலே அவர்கள் ஆகாரம் இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் அழிந்து போவார்கள் என்று எகிப்தியர்கள் நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை எல்லா நெருக்கடிகளிலும் தாங்கி பிடித்தார், சுமந்தார், தப்புவித்தார். அதைத்தான் இந்த ஏசாயா 63 குறிப்பிடப்படுகிறது. அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இன்று கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு அறிந்து வைத்திருந்தாலும் சரி, அல்லது அவரை உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக அவரை நேசித்து கொண்டு இருக்கிறவர்களானாலும் சரி, உங்களுக்கு ஏற்படுகிற உபத்திரவம் அவருக்கு ஏற்படுகிறது. அதை மறந்துவிடக்கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது இன்னும் தெளிவாக வெளியரங்கமாக்கி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒரு கிறிஸ்தவருக்கு என்ன உபத்திரவம் வருகிறதோ அதை அவர் தன்னுடைய சரீரத்தில் அனுபவிக்கிறார். அதான் ரகசியம். பாருங்கள், ஆதி திருச்சபையில், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை, மரணம், உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக கர்த்தருடைய சபை உருவானது. அந்த கிறிஸ்தவர்களை சவுல் என்ற பவுல் அவர் துன்பப்படுத்தி கொண்டு இருந்தார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு முறை அவரை சந்தித்தார். சந்திக்கும்போது சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று குறிப்பிட்டார். பாருங்கள், அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், அவர்கள் என்னை நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று குறிப்பிட்டார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த ஏசாயா 63 நம்முடைய உள்ளங்களிலே ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் இந்த நாளிலே அதை நம்முடைய இருதயங்களிலே எழுத வேண்டும் என்று விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சகோதரி, இந்த வாழ்க்கையிலே தனியாய் ஓடி சென்று எல்லாவற்றையும் சாய்த்து விடலாம் என்று நினைக்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உன்னை தன்னுடைய ஆவியானவரால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இந்த இக்கட்டான சூழ்நிலைகளில் இந்த ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். பரலோக பிதாவாகிய தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்தி காண்பிப்பார். நம்மை அந்தந்த சூழ்நிலைகளிலே உயிர்ப்பிப்பார், விடுவிப்பார், தப்புவிப்பார், நம்மளை தாங்கி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் என்னை பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஏறக்குறைய 34 ஆண்டுகளாக கர்த்தர் ஒவ்வொரு நெருக்கடிகளிலும் இருந்தும் என்னையும் ஒரு கூட்ட ஜனத்தையும் காப்பாற்றி இந்த நாளிலே நடத்தி கொண்டே வந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே நெருக்கடிகள், உபத்திரவங்களுக்கு நடுவில் என்னை தப்புவி என்று ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆண்டவரே, என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே, நீரே எனக்குள்ளே வாசம் பண்ணும் என்று சொல்லி கேட்டு பாருங்கள். ஆண்டவர் உங்கள் நெருக்கடிகளிலிருந்து வெளியே கொண்டு வருகிறதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தருடைய மகிமைக்காக. பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகும் என்னுடைய மனதில் என்னுடைய தாயாரை இழந்த அந்த துக்கம் இருந்து கொண்டு தான் இருந்தது. ஒரு 6-7 வருடங்கள். ஆமாம், ஒரு முறை நான் கர்த்தரை துதித்து ஆராதித்து கொண்டிருந்த வேளையில் கர்த்தர் ஒரு ஊழியர் மூலமாக பேசினார். உன்னுடைய பிள்ளைகள் மூலமாக நான் உன்னை ஆறுதல் படுத்துவேன் என்று சொல்லி. அப்போ நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, ஆவியானவர் என்னோடு நீர் பேசுகிறபடினாலே என்னுடைய துக்கம் மாறி இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய தாயார் இறந்த அந்த நாள் வரும்போது மிகவும் வேதனைப்படுகிறேன். ஆகவே அந்த நாளிலே எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதியும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அதே போல் 1998 ஆண்டில் என் தாயார் இறந்த அக்டோபர் 2ஆம் தேதி அதே நாளிலே கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையை, மூத்த மகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. பிரியமானவர்களே, இந்த கர்த்தரோடு நடப்பது என்பது இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு மகிமையான பாக்கியம். அதை வாஞ்சியுங்கள், அதை பெற்றுக்கொள்ள விரும்புங்கள். என்னுடைய ஆவியிலே கர்த்தர் வாசமாக இருக்க வேண்டும். என்னோடு அவர் பேச வேண்டும், என்னை அவர் நடத்த வேண்டும். என்னோடு மாத்திரமல்ல, இந்த முழு தேசத்திலும் அவர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக அவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக பிரியமானவர்களே,
இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த மகிமையை குறித்து கர்த்தர் நமக்கு இன்னும் அநேக வெளிப்பாடுகளை நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்க வேண்டும். அந்த வெளிப்பாடுகள் நம்மை கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்துகிறது, ஸ்திரப்படுத்துகிறது, பலப்படுத்துகிறது, நிலைவரப்படுத்துகிறது. அவருக்குள்ளே நாம் நடந்து செல்ல நம்மை அவர் உந்தி தள்ளுகிறார், முன்னேற்றுகிறார் அவர். இது ஒரு மகிமையான காரியம். இயேசுவானவருடைய ரட்சிப்பு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு ஒரு பக்கம். அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள்ளே அந்த மகிமையான ரகசியங்கள் ஆழங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. நான் முதல் குறிப்பிலேயே சொன்னபடி எப்படி இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்திலே அவர் கிறிஸ்துவாக அவர் எப்படி அவர்களோடு கூட கண்மலையாக பயணம் செய்தார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இன்னும் இது போன்ற காரியங்கள் அநேகம் இருக்கிறது பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திற்குள்ளே போனார்கள். அங்கேயும் கர்த்தர் வெளிப்பட்டார். தானியேலுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது மகிமையான காரியங்களை கிறிஸ்துவாக வெளிப்படுத்தினார். அதே போல வெளிப்படுத்தின விசேஷத்திலே பாருங்கள், ஆதி திருச்சபை உபத்திரவங்களுக்குள்ளே போன பொழுது 1ஆவது நூற்றாண்டிலே அங்கே ரோமானிய பேரரசு இருந்தது. அந்த ரோமானிய பேரரசின் ஒடுக்குதலிலே, நெருக்குதலிலே, உபத்திரவங்களிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்ட பொழுது கர்த்தர் பேசினார். அப்போஸ்தலனாகிய யோவானோடு பேசினார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு அடுத்து என்ன ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று அறியாத சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 18ஆவது வசனத்திலே வாசித்து பாருங்கள். ஆமாம், நான் மரித்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை பூமியில் உள்ள ராஜாக்களின் அதிபதியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இது இந்த கடைசி காலத்தில் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையிலும் சில காரியங்களை இதை குறித்து குறிப்பிட்டார். ஆமாம், அவர் சிலுவை மரணத்திற்கு முன்பதாக ஒலிவு மலையிலே சீஷர்களோடு பேசும்போது அதை குறிப்பிட்டார். ஆமாம், கடைசி காலத்திலே அங்கே பஞ்சங்கள் ஏற்படும், கொள்ளை நோய்கள் ஏற்படும், பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும், ஆங்காங்கே யுத்தங்களை குறித்து கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது என்று உங்கள் தலையை உயர்த்துங்கள் என்று குறிப்பிட்டார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி காலத்தில் அவருடைய வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுக்கும்போது அதில் நாம் கர்த்தருடைய சமூகத்தின் ஐக்கியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார். இன்று நமக்கும் அவர் வெளிப்படுத்த வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். எதற்காக வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறார்? இன்று நாம் கர்த்தரை தேடுவது, கர்த்தரை நேசிப்பது, கர்த்தரை ஆராதிப்பது, தொழுது கொள்வது எல்லாவற்றிலும் அவர் அங்கு நம்மோடு கூட நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நமக்கு இருக்கக்கூடிய சவால்களிலே, தேசங்களிலே இருக்கக்கூடிய சவால்களில் அவர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தில் 2 காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒன்று புது பிறப்பு காரியம். இன்று மத ரீதியான எவ்வளவோ சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே கிறிஸ்து இயேசு அருளக்கூடிய அந்த புதிய வாழ்வின் நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு மனுஷிக்குள்ளும் இருக்க வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கிறிஸ்துவுக்குள் அந்த வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் அந்த ஜெயம், கிறிஸ்துவுக்குள் அந்த எதிர்காலம், கிறிஸ்துவுக்குள் அந்த நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் அதை விட்டுவிட்டு சில சுய திருப்திக்குள்ளே, சில தவறான திருப்திக்குள்ளே, சில வீணான மாயையான காரியங்களில் அதிக திருப்திப்பட்டு கொண்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்று கர்த்தருடைய சமூக பழக்கம் என்பது இட்ஸ் ரியல். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்.
அவர் நம்மோடு கூட நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற மற்ற ஜனங்களையும் அவருடைய மகிமையான அந்த ரட்சிப்பின் கிருபைக்குள்ளே அவரே நடத்தி செல்ல வேண்டும் என்று, கிருபையை கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்று நாம் என்ன நினைத்து கொண்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்துவிட்டால் கர்த்தர் நம்ம மேல் அன்பாக இருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுகிறோம். அவர் அன்பாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர் நம்மோடு கூட ஒவ்வொருவரோடும் வசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அனைத்து விதமான ரட்சிப்புகளுக்குள்ளும் நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியில் நாம் கண்ணை மூடும்போது பரலோகத்திலும் அவர் வாசம் பண்ணுகிற அந்த நித்தியத்திலே அவர் நம்மை கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இன்று நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நல்லது தான். பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஏதோ கற்பனையில் ஆவியானவர் என் கூட இருக்கிறார் நினைத்து கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். அது மாத்திரமல்ல, ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகும் ஸ்தோத்திரம், அவர் பரலோகத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறார். நம்முடைய இருதயம் பரிசுத்த ஸ்தலமாக இருந்து கொண்டு இருக்கிறதா? நம்முடைய ஸ்தாபனங்கள் பரிசுத்த ஸ்தலமாக இருந்து கொண்டு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவை குறித்ததான அந்த வெளிப்பாடுகளிலே நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோமா? பாருங்கள், சபை என்பது ஆரம்ப கட்ட வெளிப்பாட்டிலே செய்யப்பட்டது. இயேசு தேவகுமாரன், கிறிஸ்து இரட்சகர் என்கின்ற அந்த வெளிப்பாட்டின்படி அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது சபை கட்டப்பட்டிருக்கு. அது ஆரம்ப கட்ட மூல அந்த அஸ்திபாரங்களின் மேலே நாம் கட்டப்பட்டு கொண்டு வருகிறோம். அதுதான் அஸ்திபாரம். ஆனால் அதே நேரத்தில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே கட்டப்பட வேண்டியது இன்னும் இருக்கிறது பிரியமானவர்களே, இன்னும் நிறைய இருக்கிறது. அதை அவரே நமக்கு கிருபையாய் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதில் சரியான விதத்திலே கர்த்தருக்குள்ளே நாம் கட்டி எழுப்பப்பட்டு கொண்டு இருப்போமானால் நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஸ்தோத்திரம். இன்று அதிலும் அங்கே மாயான காரியங்கள் ஆக்கிரமித்து அங்கே அதுதான் மேன்மை என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளுகிறோம். பூமிக்குரிய மேன்மைகளையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் கர்த்தரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் அதைவிட மேன்மையானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தின் நமக்கு இருக்கக்கூடிய அந்த லக்கை நோக்கிய பயணம் நமக்குள்ளே இருக்குமானால் அதுதான் சேஃப்டி. ஸ்தோத்திரம். அதிலே அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய தரிசனங்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று, சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கையும் கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே அவர் நம்மோடு கூட நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, ஆவியானவர் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். இது டோன்ட் செட்டில்டு ஃபார் லெஸ்ஸர் திங்ஸ். கீழானவைகளிலேயே திருப்தி அடைந்து விடாதிருங்கள், மேலானவைகளை நோக்கி பார்க்க பழகுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வேதம் சொல்லுகிறது, விவேகம் என்பது உன்னதத்தை நோக்கும் வழி. உன்னதத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த ஏசாயா 57:15 அதைத்தான் சொல்லுகிறது. நித்தியவாசி அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே வாசமாக இருக்கிற கர்த்தர். அவர் இந்த பூமிக்கு வந்தது ரட்சிக்க மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தின் காரியங்களை நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தவும், அதே நேரம் பூமிக்குரிய காரியங்களிலும் நமக்கு வருகிற சவால்களிலே தேவனிடத்திலிருந்து வருகிற ஒத்தாசை, விடுதலை, ரட்சிப்பை கொடுத்து தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருக்கிற அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவுமே அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் அதை கேளுங்கள். அதை கேட்டால் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஜெபம், விண்ணப்பம் பண்ணுதல் கடைசி காலத்திலே கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். உன்னதத்திற்கு நோக்கிய பயணத்திலும் நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பூமிக்குரிய காரியங்களிலும் கிறிஸ்துவுக்குள் வாழ நாம் அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாக, விண்ணப்பிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவர் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த தேவனுடைய மகத்துவங்களை, தேவனுடைய மகிமையை அவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவர் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கும் போது நாம் அதை புரிந்து கொள்ள முடியும்.
ஆவியானவர் குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், தொழில் வாழ்க்கையில் எப்படி இருக்க வேண்டும், வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்க வேண்டும், சொத்து சுதந்திரங்களில் எப்படி இருக்க வேண்டும், ஊழியங்களிலே எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார். இதுக்கும் நான் பழைய ஏற்பாட்டிலிருந்தே உங்களுக்கு குறிப்பிட முடியும். யாத்திராகமம் 33:14 கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். பாருங்கள், வனாந்தரம் என்றால் இளைப்பாறுதல் அற்ற நிலம். அடுத்த அடி எங்கே எடுத்து வைப்பது என்று தெரியாது, அடுத்து என்ன அபாயங்கள் இருக்கிறது என்று தெரியாது, அடுத்து நமக்கு தேவையான போஜனம் தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன், நான் உன்னோடு கூட செல்வேன். மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் thee, கோ பிஃபோர் thee என்று குறிப்பிடுகிறார். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு நம்முடைய ஆவியிலே வசிக்கிறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு முன்னே செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலே அதை ஃபுல்லாக அவர் இஸ்ரேல் மக்களை அதிசயமாய் நடத்தினார். அவர்களுக்கென்று பரலோகத்திலே நித்தியத்திற்கு அடுத்த காரியங்களையும் உறுதிப்படுத்தினார். பூமிக்குரிய காரியங்களிலும் அவர்களுக்கென்று தேவன் திட்டம் பண்ணின காரியங்களை அவரே செய்து முடித்தார். இதில் நாம் அவரோடு கூட நடந்து, அவருக்கு பிரியமாய் நடந்து, அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக இருந்து, அவருடைய நாமத்தினாலே ஜெயம் பெற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதில் அவர் நம்மோடு கூட இடைபடாமல் நாம எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அவருக்கு விட்டு கொடுக்க வேண்டும். அங்கே எவ்வளவோ சவால்கள் வந்தன, ஆண்டவர் காப்பாற்றினார். ஆதி அப்போஸ்தலர்கள், ஆதி திருச்சபை காலத்திலும் எவ்வளவோ சவால்கள் வந்தது, ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்தார். பூமியிலே தேவ திட்டம் எப்படி நிறைவேறி கொண்டு இருக்கிறது என்பதை காண்பித்தார். பாருங்கள், அந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்தது அந்த 1வது நூற்றாண்டின் இறுதியிலே கொடுத்தார். 3வது நூற்றாண்டிலே அந்த ரோமானிய பேரரசே கர்த்தரை ஏற்றுக்கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, அந்த அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த மறைபொருட்களின் அடிப்படையிலே கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்தார். சபை வளர்ந்து பெருகிட்டு இன்று முழு பூமியிலும் கர்த்தருடைய சபை வளர்ந்திருக்கிறது. எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு பக்கம் நாடுகளில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் இடைபட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கர்த்தருடைய வழி நடத்துதலின்படி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து அவரால் நடத்தப்பட்டு அவரால் ஜீவனை பரிபூரணப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? அவர் நமக்கு அந்த பரிபூரணத்தை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு அவருக்கு நன்றி அறிதலோடு அவருக்கு ஆராதனை செய்து தொழுது கொண்டு அவரோடு கூட நடக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். நம்முடைய தொழுகை வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? சண்டே சர்ச்சுக்கு போய் அங்கே தொழுகிறது மாத்திரம் திருப்தி அடைந்து விடுகிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். தானியேல் கர்த்தரை இடைவிடாமல் ஆராதித்து கொண்டே இருந்தார். கடைசி காலத்தில் அன்றாட பலி நீக்கப்படும் என்று தானியேலின் தீர்க்க தரிசன புத்தகம் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமாம், கர்த்தர் அன்றாட பலி செலுத்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை நினைவு கூர்ந்து அவர் உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து அவருக்கு நன்றி சொல்லும் பொழுது அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார். அவரை துதித்து ஆராதிக்கும் போது அவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறார். சங்கீதம் 22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கிற பரிசுத்தர். அவர் நம்மோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய ஆவியிலே அவர் தங்கி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தரை ஆராதிப்பதிலே, தொழுது கொள்வதிலே, அவருடைய திட்டப்படி ஊழியத்திலே ஈடுபடுவதிலே நாம் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு காலத்திலும் இஸ்ரவேல் மக்களுக்கு என்று ஒரு நோக்கம், குறிக்கோள், பயணம், மற்றவர்களுக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தன. புதிய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தருடைய சபையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கின்றன. ஆராதித்து தொழுது சேவிப்பதின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார், நம்மோடு வசிக்கிறார், நம்மோடு பிரயாணப்படுகிறார். உண்மைதான்.
ஆனால் அதே நேரத்தில் அவர் சொன்ன மற்ற வார்த்தைகளுக்கும் நம்ம இடம் கொடுத்து தான் ஆக வேண்டும். ஸ்தோத்திரம். அது நம்மளுடைய சாய்ஸ் என்று அல்ல, அது அவருடைய சாய்ஸ். கர்த்தர் அவருக்கு நமக்கு சில நன்மைகளை கொடுக்கும்போது நாம் அவரை உற்சாக மனதோடு சேவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். மோசே சேவித்தார், இஸ்ரவேல் மக்கள் சேவித்தார்கள், யோசுவா சேவித்தார், காலேப் சேவித்தார். கர்த்தர் அவர்களுக்கு பரலோகத்தின் நிச்சயத்தையும் கொடுத்தார், பூமிக்குரிய நிச்சயத்தையும் கொடுத்தார். அவர்களுக்கு இருக்கக்கூடிய இக்கட்டுகள், நெருக்கடிகள், துன்பங்கள், துயரங்களிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். இன்று ஸ்தோத்திரம், நாம் இக்கட்டுகளிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறோம். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை ஆண்டவர் கேட்கணும் என்று சொல்லி நானும் ஜெபம் பண்ணுகிறேன். அதே நேரத்தில் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை நாம் கேட்டு பழகுவோம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், உம்முடைய ஆவியானவர் என்னை உம்முடைய வழிகளில் என்னை நடத்தி செல்வாராக என்று குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசமாக இருப்பது எதற்காக? நாம் நொறுங்குண்டு கர்த்தருக்கு முன்பதாக பணியும் போது கர்த்தர் நம்மோடு வாசமாக இருக்கிறார். எதற்காக வாசமாக இருக்கிறார்? இந்த பூமியில் இன்னும் எத்தனையோ பேர் நொறுக்கப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லியிருக்கிறார்கள், நொறுக்குதலின் மேல் நொறுக்குதல் எனக்கு வந்தது என்று சொல்லி. ஒரு பக்கம் பிசாசு, ஒரு பக்கம் சாபங்கள், ஒரு பக்கம் மரணங்கள், ஒரு பக்கம் நோய், ஒரு பக்கம் கொள்ளைகள், ஒரு பக்கம் யுத்தங்கள். ஆயிரங்களிலே ஜனங்கள் மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதிலே அந்த நொறுக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு சுவிசேஷத்தை சொல்லும்படிக்கு கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். அவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக பணியும் பொழுது கர்த்தர் அவர்களையும் உயிர்ப்பித்து நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிற அந்த பாக்கியங்களிலே அவர்களும் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்கிறார். அதை மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய திட்டத்திற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். ஆவியானவர் உங்களை நடத்த சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நடத்த சொல்லி கேளுங்கள். அவர் நம்மை நடத்தி செல்லக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு, அவர்தான் பயபக்திக்குரியவர், அவர் துதிகளிலே பயப்படத்தக்கவர். ஸ்தோத்திரம். அவர் பரிசுத்தத்தில் மகிமை உள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர். உபாகமத்தின் புத்தகத்தில் அப்படி குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் அதை நிறைவேற்றி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய ஊழியத்தை ஏதோ அந்நிய காரியமாக நினைக்காதிருங்கள். இல்லைனா XYZ செய்வார்கள் என்று சொல்லி நினைத்து விடாதீர்கள். கர்த்தருக்கு முன்பதாக அந்த விஷயத்தில் ஆவியானவர் உங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு இடம் கொடுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை இன்னும் அதிகமாக பிரத்யேகமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே கர்த்தர் உங்களை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையை அவர் கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் அது தேவனுடைய ராஜ்ய பணியிலே அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். பரலோக பிதாவே, அன்பான தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய திரு சமூகம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் வாழ்க்கைகளிலும் அவருடைய இருதயங்களிலும் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். அதில் இருக்கிற எல்லா தடைகள், பின்னடைவுகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தர் நீர் முன் சென்றருள்வீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. ஆண்டவரே அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு உம்மை வெளிப்படுத்தி பயப்படாதே என்று அவரை திடப்படுத்தினீர். அதே போல் இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவீராக. ஒவ்வொருவருக்கு என்று கர்த்தர் வைத்திருக்கிற தரிசனத்தின்படி அவர்களை பலப்படுத்துவீராக. நான் இருக்கிறேன் என்று சொல்லி தைரியப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தினாலே கர்த்தருடைய ஜெயத்தின் அக்னி இறங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் உம்முடைய ஜனத்தின் சிறுமைகளை கண்ணோக்குவீராக, உபத்திரவங்களை கண்ணோக்குவீராக, அவர்களுடைய நெருக்கடிகள், அவர்களுடைய குன்றி போகிற தன்மைகளை கண்ணோக்குவீராக. உம்முடைய நாமத்தினாலே அவர்கள் உமக்கென்று ஜெயம் பெற உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம். அப்பா, நீர் உன்னதத்திலே பரிசுத்த வாசமாய் இருக்கிற கர்த்தர், பூமியிலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்கள் இருதயங்களிலும் எங்கள் எல்லைகளிலும் நீர் வசிக்க விரும்புகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். அதற்கு இன்னும் ஆயத்தப்படுத்துவீராக.
இன்னும் அதில் வருகிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. கர்த்தருடைய பிரத்யட்சமான தரிசனங்கள் இறங்கட்டும், வெளிப்பாடுகள் இறங்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இந்த ஆண்டிலே ஸ்தோத்திரம், உமக்கென்று உம்முடைய கரத்தினால் பயன்படுத்தப்பட உதவி செய்வீராக. அவர்கள் உம்மை நேசிக்கும் போது, உம்மை தேடும் பொழுது, உம்மை ஆராதிக்கும் பொழுது இன்னும் அதிகமாக உம்மை வெளிப்படுத்துவீராக. ஆண்டவரே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது செய்யப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற ஸ்தாபனங்களிலே செய்யப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அனுகூலங்கள் இறங்கட்டும் ஆண்டவரே. அதிசயமான கிரியைகள் இறங்கட்டும், அற்புதங்கள் நடைபெறட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். இக்கட்டுகள் துன்பங்களிலிருந்து பூரணமாக விடுதலை செய்தருள்வீராக, மீட்டு கொள்வீராக. உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் ஒத்தாசைகள் இறங்கட்டும், இன்னும் இரக்கம் காண்பிப்பீராக. ஸ்தோத்திரம். உம்மாலே அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நீர் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் காயங்கள் ஆற்றப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும். ஸ்தோத்திரம். உம்முடைய வாக்குறுதிகள், தரிசனங்கள் உம்முடைய பலத்த கரத்தினால் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்புவீராக. துதியின் ஆடையை கொடுப்பீராக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்குகிறது, உங்கள் சிறையிருப்புகள் மாறுகிறது என்று ஆண்டவர் பேசுகிறார். உங்களை கிறிஸ்துவுக்குள் அவர் உங்களை பிரகாசிக்க செய்வேன் என்று திட்டமாய் உணர்த்துகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தனிப்பட்ட விதத்திலும் அவர்கள் அனுபவிக்கிற பாடுகள் உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரை நீங்கி போகட்டும், அதிலும் ஒரு ஜெயத்தை கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. வியாதி, நோய்கள், பலவீனங்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே மறையட்டும். அதிசய வாழ்வின் சீரமைத்தல்கள் உண்டாகட்டும். தேவரீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமையாக எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அவரோடு கூட இன்னும் நேரம் செலவழியுங்கள். அவருடைய உடன்படிக்கையின் ஐக்கியத்திலே இன்னும் உங்களை விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.